ஹாய் கைஸ், இப்போ நம்ம சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி நீங்கள் சாப்பிட்டே பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை காஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை போட்டுட்டு, நீங்கள் ஏலக்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் போடல. வெங்காயம் வந்துட்டு ஒரு 2-3 வெங்காயம் கட் பண்ணி அதை நான் போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நான் வந்து வெங்காயத்தை வேக வைக்கணும். ஓகேவா? வெங்காயத்தை நல்லா கிண்டி விட்டு வேக வச்சுக்கிறேன். என்னோடய ரெசிப்பியில் சிக்கன் கிரேவி நிறையவே டிஃப்ரெண்ட்டாக நான் போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க என்னோடய வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் செக் பண்ணி பார்த்து ஒரு ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சிக்கன் கிரேவி எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும். அதனால் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் கிரேவி நான் செஞ்சு நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ நீங்களும் வந்துட்டு சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரிலாம் சிக்கன் கிரேவி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. இப்போ வந்து சிக்கன் வந்து நல்ல பொன்னிறமாக வந்துட்டு வெந்துடுச்சு. இப்போ வந்து இந்த டைமில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்துட்டு நமக்கு போகணும். அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் வேக வைக்கணும். நான் வந்துட்டு அதே மாதிரி அந்தளவுக்கு வேக வச்சுக்கிறேன். அடுப்பை வந்து மீடியம் இதில் வச்சுக்கோங்க. ஃபுல்லையும் வைக்க தேவையில்லை, சிம்லேயும் வைக்க தேவையில்லை. மீடியமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கருகாமல் இருக்கும். இப்போ வந்துட்டு லெமன் வந்துட்டு கொஞ்சம் நான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா ஒரு புளிப்புத்தன்மை வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். லெமன் ஊற்றிட்டு புதினா மல்லி கொஞ்சம் போட்டுட்டு தக்காளி 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. காரமான பச்சை மிளகாவாக இருந்தால் 3ஓட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு நான் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நல்ல பெரிய பச்சை மிளகாவாக இருந்தால் 2 போதும். சின்னதாக இந்த மாதிரி சைஸ் மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா 3 போடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து தனி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நாங்கள் வந்து எங்கள் ரெசிப்பியில் வந்துட்டு எல்லாத்துலேயுமே கருவேப்பிலை சேர்ப்போம். கருவேப்பிலை வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கொடுக்கும். இப்போ இந்த தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாமே வதங்குற அளவுக்கு, கருவேப்பிலை இது எல்லாமே வதங்குற அளவுக்கு நம்ம வந்துட்டு இதை வேக வச்சுக்கணும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் கிட்ஸுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு தக்காளி. ஸோ தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நான் வேக வச்சுக்கிறேன். இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து மசாலா போட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். சிக்கன் மசாலா வந்து 1.5 ஸ்பூன் அளவு போடுறோம் பாருங்கள். சிக்கன் மசாலா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் அது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ இந்த 3ஐயும் வந்துட்டு நல்லா கிண்டி விடுங்க, மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த டைமில் வந்து தயிர் இருந்துச்சுன்னா அது ஊற்றிக்கோங்க. பிரியாணி எப்படி நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி வந்துட்டு இதுக்கும் நம்ம வந்து மசாலா போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா வரும். ஸோ வந்துட்டு தயிர் நீங்கள் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றினா நல்லாயிருக்கும். நான் வந்து பாக்கெட் தயிர் தான் ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட புளிப்பு தயிர் இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ சிக்கன் எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கீங்களோ அவ்வளோ சிக்கனையும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இந்த ரெசிபி செஞ்சுருக்கேன். இப்போ இந்த மசாலா வந்து சிக்கனில் வந்துட்டு நல்லா படுற அளவுக்கு இதை கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். இப்போ இந்த மசாலா வந்துட்டு படுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதுவே உங்களுக்கு கிரேவி மாதிரி ஊற்றிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு சும்மா தொட்டு சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். அதனால் வந்துட்டு இங்கே தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றலை. இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். சிக்கனில் வந்து ஜென்ரலாகவே தண்ணி வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த தண்ணியிலே வந்துட்டு இது வேகும். சிம்மிலே வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்து தண்ணி வெளில வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது மாதிரி வந்துட்டு வேக வச்சுருங்க. கொஞ்சம் மூடி போட்டு கூட நீங்கள் வேக வச்சிடலாம். அப்பப்போ கிண்டி கறியை மாற்றி விடுங்க. ஏன்னா வந்து அடியில் உள்ள கறி வெந்துக்கிட்டே இருக்கும், மேலே உள்ள கறி வேகாமே இருக்கும். அதனால் வந்துட்டு சிக்கனை வந்துட்டு நீங்கள் அப்பப்போ கிண்டி விடணும்.
இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதோட டேஸ்ட் நல்லாவே பிடிக்கும். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட இந்த மாதிரி நம்ம பண்ணணும். 10 மினிட்ஸ் வெந்துச்சுனாலே ஓரளவு வெந்துடும். என்னோடய சிக்கன் ரெசிபீஸ் வந்துட்டு நிறையவே இருக்குது. சிக்கன் ரைஸ் ரெசிபியும் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் வந்துட்டு நான் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன். வெறும் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிருக்கேன். லைட்டாக தான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன் அப்படின்னா எனக்கு கிரேவி அதிகமாக தேவையில்லை. ஸோ கொஞ்சம் சரி இது நல்லா வந்திருக்கு, அதனால் சாப்பாடில் போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம், வேறு எதுவும் நம்ம செய்ய தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தேங்காய் நான் ஊற்றிருக்கேன். இப்போ தேங்காய் எல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. ஏன் அப்படின்னா தேங்காய் போட்ட உடனே வந்துட்டு கட்டி ஆகிடும். ரொம்ப கட்டியாகி மசாலாவே இல்லாமல் போயிடும். அதனால் வந்துட்டு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். எல்லாமே நான் சிம்மு இல்லை மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கிறேன். அடுப்பு ஃபுல்லில் வைக்கவே இல்லை. இப்போ சிக்கனும் வேகணும், உங்களுக்கு தண்ணியும் சுண்டணும் கொஞ்சம். அந்த அளவுக்கு நீங்கள் வேக வைக்கணும். இப்போ நான் ஒரு மூடி போட்டு இதை நான் மூடி வச்சுக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்ப்போம். அடுப்பு பாருங்கள், சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போது எனக்கு வெந்துருச்சு. நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது கிண்டி விட்டால் நல்லா சாப்பாடில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு வந்திருக்கு. இது ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். நல்ல சிக்கன் சாப்பிட்றவங்களாக இருந்தால் 2 பேர் சாப்பிட்லாம். ஸோ நான் வந்து இது 3 பேருக்கு செஞ்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் 5 பேர் 6 பேருக்குலாம் வந்துட்டு இது பத்தாது. நீங்கள் வந்து 1 கேஜி இல்லை 3/4 கிலோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து 1/2 கிலோ தான். இது நல்லா வேகட்டும். திரும்ப நான் மூடி வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தண்ணி இன்னும் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ தண்ணி பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆற தண்ணி வற்றி போயிடும். தேங்காய் வந்துட்டு தண்ணியை வற்றி கட்டி ஆக்கிரும். சரி, நல்லா வேக விடுங்க. ஆனால் எப்படி பறக்குது பாருங்கள், அந்தளவுக்கு நான் வேக விட்டுருக்கேன். அடுப்பு கொஞ்சம் ஏற்றிருக்கேன். மீடியம் சைஸில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வேக விடணும். சிக்கன் முதல்ல வேகணும். சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட இதை இறக்கிடலாம். அந்த ரெசிபி முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் எந்த மசாலாவும் போட தேவையில்லை. மசாலா வந்து ஃபஸ்ட்டே நம்ம போட்டது தான். 3 மசாலா தான் நம்ம போட்டிருக்கோம். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாய் தூள், இது 3 தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த 3மே இதுக்கு போதுமானது. கரம் மசாலாலாம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதுக்கு தான் கரம் மசாலா போடுறது. சிக்கன் மசாலாவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.